நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 3:1 வாசிங்க. பிலிப்பியர் 3:1 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். எழுதினவைகளையே எழுதுது. என்னது எழுதுறது? சந்தோஷமா இருங்க. ஏன் துக்கமா இருக்கிறீங்க? ஏன் கவலையா இருக்கிறீங்க? ஏன் முக வாடலா இருக்கிறீர்கள்? எழுதுவதையே எழுதுவது எனக்கு வருத்தமே இல்லைங்கிறார். எங்கேருந்து எழுதுகிறார் தெரியுங்களா? இவர் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சிறை பிடிக்கப்பட்டு ரோமாபுரியிலே வைக்கப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறாரு. பிறரை சந்தோஷப்படுத்தும்படி. இவர் இருப்பதோ துக்கத்தின் ஆழத்தில், பள்ளத்தாக்கில் இருந்து மலையின் உச்சியில் இருக்கிறவங்க எழுதுகிறார். சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறார். எழுதுனதே எழுதுறதுனால எனக்கு வருத்தம் இல்லை, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆமென். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாரும் நம்ம ரொம்ப அதிகமாக விரும்புகிறது. அந்த சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை, ஒரு ஜெயிக்கிற அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த பிலிப்பு சபைக்கு சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். சந்தோஷமாக இருக்கணும்னா 3 ரகசியங்களை பரிசுத்த பவுலடிகளார் கற்றுத்தருகிறார். ஆமென். என்ன ரகசியம்? முதலாவது ரகசியம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறதற்கு முதல் ரகசியம் prayer, communion with God, conversation, தேவனோடு பேசுவது. நமக்கு நாமே அநேக விஷயம் பேசிக்கிறோம். இப்படி வாழ்க்கப்பட்டது என் புத்திய செருப்பால் யார்கிட்ட பேசிக்கிறோம்? உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்க. இப்படி வாழ்க்கப்பட்டுட்டேன், இப்படி ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு மனைவியா, இப்படி ஒரு கணவனா, அப்படி உங்களுக்கு நீங்களே பேசினாலும் வருத்தம்தான். பிறரிடத்துல பேசினாலும் குடும்ப விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? வருத்தம்தான். ஒன்றை சொல்லுங்கள், அது கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும், எப்படி நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க பாஸ்டர், ஒன்றுக்குமே கவலைப்படாமல் இருக்கிறது அது பெரிய கவலையாச்சே. சந்தோஷமாக இருக்கிறோம், செய்தியை கேட்டு நல்ல தோத்திரம் பண்ணி கை தட்டி பாட்டு பாடி எல்லாம் ஆர்ப்பரிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போன உடனே நம்ம மனசு சொல்லுது, ஆமாம் இப்படி ஜாலியாக இருக்கிறியே, உனக்கே இது அடுக்குமா? கவலைப்படாமல் இருந்தால் கூட ஒரு கவலை வந்துடுது. இப்படி கவலைப்படாமல் இருக்கிறோமே, இதெல்லாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு கவலை வந்துடுது பாருங்க. எப்படியோ வரட்டும், இன்னைக்கு கர்த்தர் இந்த கவலையெல்லாம் எடுத்து போட உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சற்றே இளைப்பாறுவோம் வாருங்கள் அப்படின்னு ஏசப்பா தேவனிடத்தில் ஜெபிக்க கூட்டு போனார். ரெஸ்ட் எடுக்க போனார்னு பார்த்தா அங்கே போய் ஜெபிக்கிறார். கிறிஸ்தவனுக்கு இளைப்பாறுகிற ஒரே இடம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. வேற எங்கே போனாலும் நமக்கு நிம்மதி கிடையாது, எங்கே போனாலும் நமக்கு சமாதானம் கிடையாது. பீஸ் ஆஃப் காட், அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் இருக்கிற ஒரே இடம்
தேவன் வாசம் பண்ணுகிற, தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற, தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது, இங்கே வந்திருக்கிறது நல்லது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உங்களுடைய கவலை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மாற, உங்களுடைய முக வாடல் எல்லாம் மாற, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை மகிழ்ச்சியாக்க தேவ பிரசன்னத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பன் இயேசு சொன்ன ஒரு கட்டளை என்னவென்றால், கவலைப்படாதிருங்கள். டு நாட் வரி. அது எப்படிங்க முடியும்? அப்ப கவலைப்படுவது அது ஒரு பாவம் என்று வேதம் கண்டிக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யா, இப்படி ஒரு கற்பனையை போல, கட்டளையை போல இன்னொரு கட்டளை என்ன? கவலைப்படாதிருங்கள். அதுவும் ஒரு கட்டளை. கவலைப்படக்கூடாதுங்கிறது ஒரு ஆர்டர், கமாண்ட்மெண்ட். அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது ஒரு பாவம். நல்லா கவனிங்க. இப்போ எல்லாரும் பாவம் செய்கிறாங்களா? ஆமாம், கவலைப்படுற எல்லாரும் பாவம் செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த வார்த்தை சொல்லுது, அப்பன் இயேசு சொன்ன மலை பிரசங்கத்தில் கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளுக்கு என்ன இருக்கிறது? ஆமென். அது சோயிங் பண்ணுதா, ஹார்வெஸ்ட் பண்ணுதா, குடோனில் சேர்த்து வைக்குதா? அவைகளையும் போஷிக்கிறவர் உங்களை போஷியாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த நேரம் ஆகாரத்தை அதை குக் பண்ணி சாப்பிடலையே, அவைகளெல்லாம் போஷிக்கிறாரு. ஆமென். நீங்கள் ஒரு லவ் பேர்டு வளர்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்குள்ளேயும் படாத பாடு நம்ம பட்டுருவோம். ஒரு கோழி வளர்த்திங்கன்னா தெரியும், ஆடு மாடு வளர்த்தினா நம்ம கொஞ்சம் கார்டனிங் வச்சா தண்ணி ஊற்றினா எல்லாம் ஆடி போயிடுது. அப்போ கார்டனிங்கில் தெரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் பெட் அனிமலை வளர்த்துறப்ப தெரிகிறோம், இதெல்லாம் ஒன்றும் நம்ம சமாளிக்கவே முடியாது. ஆனால் ஹில் ஸ்டேஷனில் ஏறி போகிறோங்க, அந்த மரத்தை யாருங்க வச்சா, அந்த மரத்தை யார் நட்டா, அதையும் ஆண்டவர் கிளைத்தோங்க செய்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்குது. எத்தனை ஆடு மாடுகள், பறவைகள், மிருக ஜீவன்கள், அவைகளுக்கெல்லாம் நம்ம தான் ஆகாரம் கொடுக்குறோமா? நம்ம வச்சிருக்கிற 4-5 லவ் பேர்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியல, ஒரு பெட் அனிமலுக்கு கொடுக்க முடியல. அவைகளெல்லாம் போஷிக்கிறவர் நம்மை போஷிக்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவைகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிப்பார். காட்டு புஷ்பங்களை உடுத்துகிறவர் உங்களையும் உடுத்து வைப்பார். ஆமென். கவலைப்படாதிருங்கள் என்பது தேவனுடைய கற்பனை. ஆமென். அப்போ கவலைப்படுறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அது ஏன் பாவம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை நம்பலைன்னு அர்த்தம். என்றைக்கு நம்முடைய நம்பிக்கையிலேயே ஒரு அசைவு வருகிறதோ அப்போவுமே டேஞ்சர் தான். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகிறது. இப்போ இதுவரை நடத்தினவர் இனிமேல் நம்மை நடத்த மாட்டாரா? அப்படிதானே? அப்போ நம்பிக்கையிலே ஒரு அஸ்திவாரத்திலே ஒரு ஆட்டம் வந்துருச்சு. கவனிங்க. அப்போ அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில் பழுது ஏற்படுகிறது. ஆகவே தான் கவலைப்படாதிருக்க வேண்டும். இரண்டாவது, நம்பர் 2, அவர் நம்மேல் கரிசனையாக இருக்கிறார் இல்லையா? மே 31 வரை நடத்தினார். நீ ஜூனில் நடத்தாமல் போயிடுவாரா? கண்டிப்பாக நடத்துவார். ஆமென். அப்போ அவர் நம்மேல் வைத்திருக்கிற கரிசனையை, கேரை நம்ம சந்தேகப்படுறோம். மூன்றாவது, நம்பர் 3, இது 2 சந்தேகம் வந்துருச்சுன்னா அவர் மேல் இருக்கிற அந்த உறவு உடைக்கப்படுகிறது, அந்த ஃபெல்லோஷிப் தகர்க்கப்படுகிறது. இதுதான் பிரச்சனை. இதனால தான் கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என்ன சத்தம் வர மாட்டேங்குது? நான் கவலைப்படுவேன் பாஸ்டர். கவலைப்படுங்க. அந்த கவலையை எங்கே போய் வச்சிடணும்? தேவ சமூகத்தில் கண்ணீரால் ஊற்றிவிட வேண்டும். ஆமென். அதான் நமக்கு கிடைக்கிற சிறந்த வடிகால்.
நம்ம தாய்மாருக்கு வடிகால் எது அப்படின்னா அவங்களே முணுமுணுத்துக்குவாங்க, அப்படி தானே? ஆமாம், என்ன அங்கே ஒரு சத்தம் கேட்குது, அது உங்களை சொல்லலைங்க, அவங்க சொல்லி அவங்கள தான், வீட்டுக்காரன் தான் சொல்லியிருப்பாங்க, பிள்ளைகளை தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு முணுமுணுப்பு, ஒரு முனகலின் சத்தம் பெண்களுக்கு சிறந்த வடிகால் போல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நமக்கு நல்ல ஒரு வடிகால் என்ன அப்படின்னா தேவனிடத்தில் சொல்வது. ஆமென். த ரைட் ப்ரேயர், அதுதான் கவலைப்படாதிருக்க சிறந்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது. டு நாட் ஒரி. அப்போ கவலைப்படாமல் இருக்க முடியுமா? 7 காரணங்களுக்காக நம்ம கவலைப்படுறோம். நம்பர் 1, ஃப்யூச்சருக்காக, நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதற்காக ஒரு மனுக்குலத்தில் இருதயத்தில் பயங்கர கவலை. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், கையை பிசைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன், இந்த காரியத்தெல்லாம் எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன் தெரியலையே. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆமென். ஃபியூச்சர் இஸ் அன்னோன். அன்னோன்ங்க. கவனிங்க, 2வது காரியம் நம்ம எதற்காக கவலைப்படுறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், நேற்றைய தினத்துக்காக கவலைப்படுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா we can't change the yesterday. நேற்று சம்பவித்த துயரத்தை நம்ம மாற்ற முடியுமா சொல்லுங்க? நேற்று நடந்த துயரத்தை இங்கே இருக்கிற யாராவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அது நடந்தது. அந்த சம்பவத்தை நம்ம யாராலும் மாற்ற முடியும். we can't change the past. so future is unknown. எதிர்காலம் நமக்கு தெரியாதது, கடந்த காலத்தை மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்படணும்? 3வது, நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக நாம் கலங்கி விடுகிறோம், ரொம்ப கலங்கிடுறோம். பண தேவைகள் பெரிய அளவில் இருக்குது. 3வது காரணம் பண தேவைகள். 4வது ஹெல்த்து, ஆரோக்கியம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறப்ப, நான் முன்னாலெல்லாம் எப்படி இருப்பேன், இப்போ என்ன சரியாக வேதத்தை வாசிக்க முடியல, கண் பார்வை இல்லை, சரீரத்தில் பலவீனம், முழங்கால் வலி, ஒவ்வொரு அவயமாக பாதிக்கப்படுகிறது என்று சரீரத்தில் வியாதியை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி வந்திருக்கிற திருச்சபையே, கர்த்தர் என்று உன்னோடு பேசுகிறார். ஆமென். கண்ணை உண்டாக்கின நான் பார்க்காம இருப்பாரா? கண்டிப்பாக பார்ப்பார். காதை உண்டாக்கின நான் கேளாதிருப்பேனோ? கண்டிப்பாக கேட்பாருங்க. நம்முடைய அபய குரலை கர்த்தர் கேட்கிறவர். ஆமென். நமக்கு கண்ணை உண்டாக்கின அவருக்கு கண் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. நம்முடைய வியாதியை பார்க்கிறார், நம்முடைய பொருளாதார தேவைகளை பார்க்கிறார், நமது ஆரோக்கிய குறைவை பார்க்கிறார். அடுத்தது ஜாப் செக்யூரிட்டி. இந்த வியாபாரத்தை நம்பி எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறோம், இஎம்ஐ கட்டணும். தொழிலை நம்பி, வேலையை நம்பி, வேலையை விட்டு தூக்குனா என்னத்துக்காரது? ஜாப் செக்யூரிட்டி இருக்கு பாருங்க, அது மனிதனை நிலை குலைய வைக்கிறது. கவலைப்படாதீர்கள்னு பிரசங்கம் பண்ணுறோம், பிரசங்கத்தை கேட்குறோம், நம்மை கவலை ஆட்கொள்ளாமல் இருக்கா? ஆக பொருளாதார நெருக்கடிகள் மட்டுமல்ல, கடைசியாக 6வது, உறவுகளிலே முறிந்து விடுமோ? இந்த உறவு பாதிக்கப்பட்டால் என்ன ஆகிறது? குடும்பத்தின் எதிர்காலம் என்ன? கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, உடன்பிறப்பு தாய் தகப்பன், இந்த உறவுகளில் ஏதாவது விரிசல் ஏற்பட்டால் என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி நிலை குலைந்து ஓடுகிறோம். கடைசியாக 7வது குறிப்பு என்ன அப்படின்னா, வாட் அதர்ஸ் திங்க். என்னை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள், இதுதான் பெரிய கவலைங்க. அதற்காகவே நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம ரொம்ப மாடர்னாக மாற்றிக்கிறோம். அவங்க என்னை பற்றி தரக்குறைவாக நினச்சிடக்கூடாது, நான் இப்படிப்பட்ட வீட்டில் இருக்கணும், இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் எனக்கு இருக்கணும், இல்லை நான் என்னோட வேலை பார்க்கிறவர் என்ன ரொம்ப மட்டமாக இட போட்டுருவாங்களே. வாட் அதர்ஸ் திங்க், அதை நினைத்து ஒரு சிலர் இங்கே அதிக கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்க.
கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தீர்க்கமாக பேச விரும்புகிறார். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. 3:1 சொல்ல, இது திருப்பி திருப்பி சொல்றது எனக்கு வருத்தம் இல்லை, அது உங்களுக்கு நலமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நெகேமியா 8:10 கடைசி வார்த்தை, 10ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். உங்களுடைய பலன் என்றான். ஆமென். நல்ல கவனிங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது நமது, திஸ் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். பவுல் சொல்றார் 3:1, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அப்ப நலமானதை பிடித்துக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? பலமானதை பிடித்துக்கொள்ள எத்தனை ஆயத்தமா இருக்கிறோம்? கவலைப்படும் போது நம்முடைய பலன் கூனி குறுகி நிலை குலைந்து விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி, ஓடு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய வியாதிக்காக கவலைப்படாதிருங்கள், உங்க ஜாப் செக்யூரிட்டிக்காக கவலைப்படாதிருங்கள், வாட் அதர்ஸ் திங்க், உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாதிருங்கள், நான் எல்லாம் பார்த்து கொள்வேங்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஹல்லேலூயா. ரைட் பிரேயர், கரெக்டான ஜெபம் அதான் சந்தோஷத்தை தக்க வைக்க முதல் வழி. அந்த ரைட் ப்ரேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா 3 காரியங்கள் இருக்கும். நம்பர் 1, வாசிங்க 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ரைட் பிரேயரோட அந்த உள்ள இருக்கிற கண்டென்ட் என்ன அப்படின்னா 3ங்க. ஸ்தோத்திரம் இருக்குமா? ஆமென். ஸ்தோத்திரங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங். ஆமென். தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பது. அல்லேலூயா. ரைட் பிரேயரில் அந்த கண்டென்ட்ல முதலாவது வருவது என்ன அப்படின்னா நன்றி உணர்வு. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். ஆமென். அப்படி தேவ சமூகத்தை நம்ம அர்ப்பணிச்சிடணும். சரியான ஜெபத்தில் 3 இருக்கிறது. முதலாவது வருவது தோத்திரம். அதனால தான் ஜெபத்தில் நல்ல தோத்திரம் பண்ணுங்க அப்படிங்கிற. தோத்திரம் என்னது? அந்த கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க, நன்றி உணர்வு. இதுவரை நடத்துனீங்களேப்பா, உமக்கு நன்றி அப்பா. சில தாய் தகப்பன் சொல்லுவாங்க, உன்னை பெற்று வளர்த்து இவ்வளோ ஆளாக்கி இருக்கிறேனே, இப்படிலாம் உன்னை வளர்த்துருக்கிறேனே, இப்படி பெருசாக ஆனோன்னு உனக்கு நன்றி இல்லையா அப்படிமா. அப்படி தானே? எத்தனை தாய் தகப்பன் தாய் தகப்பன் எதிர்பார்ப்பது ஒரு சின்ன ஒரு நன்றி உணர்வு. அட்லீஸ்ட் அவங்க பேசுகிறதே அதை என்ன செஞ்சிடணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். சில நேரம் ரொம்ப டைட்டாக இருக்கும், பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பேன், பிரயாணத்தில் அம்மா ஃபோன் வரும், என்ன செய்ய, எல்லாத்துலேயும் பிஸின்னு சொல்ல மாட்டேன். சில சமயம் ஆன் பண்ணி ஸ்பீக்கரை போட்டு வச்சிருவேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அதை கூட நம்ம செய்ய முடியலன்னா எப்படிங்க? அப்புறம் ஒரு சின்ன ஒரு நன்றி உணர்வு இல்லை அப்படின்னா நம்ம பிள்ளைகள் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லைங்க. அப்பாவுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ரைட் பிரேயர், சரியான ஜெபம் என்பது அதில் முதலாவது காணப்படுவது நன்றி உணர்வு. 2வது என்ன அப்படின்னா வாசிங்க, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும். ஜெபம், அதுக்கப்புறம் தான் பிரேயர். அதை தொடர்ந்து எது ஒட்டிக்கிட்டே வருது பாருங்க, வேண்டுதலினாலும். வேண்டுதல், சப்ளிகேஷன், தேங்க்ஸ் கிவிங், பிரேயர், சப்ளிகேஷன். நம்முடைய விண்ணப்பம், நமது விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில், அதுக்கப்புறம் தான் 3 சேர்ந்ததான் ஜெபம். எடுத்த உடனே நமது தேவைகளை சொல்லி அப்படி ஜெபிப்பது ஜெபம் அல்ல. ஆமென். ரைட் பிரேயர், கர்த்தர் செய்த நன்மைக்கு ஆமென் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு என் தேவாதி தேவனை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறேன், நம்ம எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யோபு சிறந்த ஒரு பக்தன். ஆமென்.
கொடுத்தீர் சோத்திரம், இப்போ எடுத்துக்கிட்டீர், அதுக்கும் தோத்திரம்தான். நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள தீவிரமாய் வருகிறோம், ஆனால் அதை தக்க வைத்து செய்த நன்மைகளுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. தட் இஸ் அவர் கொஸ்டின். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நன்றியுள்ள அந்த உணர்வுள்ள இருதயம். அல்லேலூயா, ஆமென். அந்த உணர்வு இருக்கணுங்க. கேட்டு பெற்றுக்கொள்ள எத்தனை ஆர்வமோ அதை போல கேட்டு பெற்றுக்கொண்டவைகளுக்கு நன்றி சொல்ல அத்தனை ஆர்வமா இருக்கணும். 10 குஷ்டரோகி சுஸ்தமானான், ஆனா ஒருவன் மட்டும்தான் திரும்பி வந்து நன்றி சொன்னது. யார் மட்டும்தான்? ஒருவன் மாத்திரம். ஆண்டவர் கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? வேர் ஆர் தே அப்படிங்கிறார். 9 பீப்புள்ஸ் வேர் ஆர் தே? நீ சமாரியன் ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறையே, மற்ற யூத குலத்தின் 9 பேர் எங்கே? பார்த்தீங்களா? ஆண்டவர் திரும்பி வந்த ஒரு சமாரியனுக்கு தான் ரட்சிப்பின் பூரணத்தை கொடுத்து அவனை தட்டி அனுப்புகிறார். அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் தட்டி கூட்டி ரட்சிப்பு, அந்த சால்வேஷனுடைய பெர்ஃபெக்ஷனோடு அனுப்புகிறார். மற்ற 9 பேர் நன்றி உணர்வு இல்லாதவனுக்கு ரட்சிப்பே இல்லைங்க. கவனிங்க, ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், வேண்டுதல் இருக்க வேண்டும், ஜபம் இருக்க வேண்டும். இது மூன்றும் கலந்தது தான் ரைட் ப்ரேயர். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஜபத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம்? உயர்வானாலும் சரி தோத்திரம், தாழ்வானாலும் தோத்திரம். இந்த ஜபத்தை யார் பண்ணா? தானியேல். 6:10 வாசிங்க. இப்போ நம்ம வாசித்த இந்த மூன்றும் கலந்த ஜபம் தானியேல் பண்ணியிருப்பார். நெருக்கமான நேரம், சிங்கத்தின் குகையில தூக்கி போட போறாங்க. பண்ற ஜபத்தை பாருங்களேன். தானியேல் 6:10 வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அடுத்த நாள், ஏன் அன்னைக்கு ஈவினிங் எங்க தூக்கி போட போறாங்க? சிங்க கெபியில. எப்படி இருக்கும்? மரண பீதியில இருக்கணும் நம்மனா. ஆனா தானியேல் அசரவே இல்லைங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே நமது பலன். இட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தட் இஸ் குட். நலமாயிருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டாரு. பார்த்தீங்களா? சூழ்நிலை எல்லாம் மாறலாம், சர்க்கம்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச், பட் டு நாட் வரி. அவருடைய கரிசனை என்மேல் இருக்கிறது. அவர் என்னை கைவிடவே மாட்டார். வியாதியா, நெருக்கடியா, போராட்டமா, ஜாப் செக்யூரிட்டி இல்லையா, எதிர்காலம் சூனியமா இருக்கிறதா, நடந்த துயரங்கள் பெரும் துயரம், கடந்த காலத்தை மாற்ற முடியாது. சிஸ்டர், பிரதர், தேவனிடத்தில் பொறுமையாயிருங்க, விசுவாசமாயிருங்க. ஆமேன். தானியேல் சிங்க கெபிக்குள் விழுந்தாலும் அங்கேயும் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்றார். ஆமேன். ஆனா அரண்மனையில் இருக்கிறான், அவனுக்கு தூக்கமே வரல. பொதுவாக யாருக்கு தான் தூக்கம் வந்திருக்காம இருக்கணும்? சிங்க கெபிக்குள்ள இருக்கிறது தான் அவன் பதற்றப்பட்டிருக்கணும். ஆனா அரண்மனையில் இருக்கிற ராஜா அவர் சொல்றாரு, அவர் தூங்கவே இல்லை. 18ஆம் வசனத்தை வாசிங்க. அரண்மனையில் இருக்கிற ராஜாவுடைய நிலைமையை பாருங்க. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் பண்ணல, கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. அரண்மனையில் இருக்கிற ராஜாவுக்கு தூக்கம் வரல, ஆனால் சிங்க கெபிக்குள் விழுந்து கிடக்கிற அவன் தேவனை நோக்கி அந்த சூழலிலும் ஜெபித்தான். அல்லேலூயா. ஜபத்தை அற்பமா நினைக்காதீங்க. ஜபம் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடும். உங்க எந்த பிரச்சனை உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்குதோ
எல்லாம் அடங்கி போக பண்ணுவாருங்க. கவலைப்படாதீங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தி அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்தும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எந்த எப்பேற்பட்ட சூழல் ஆகட்டும், ஆமேன் சோத்திர, பொருளாதார வீழ்ச்சி ஆகட்டும், உடல்நல குறைவாகட்டும், ஆமேன் சோத்திர, எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை நடத்துவார். இந்த மே மாதம் இறுதியில கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை நடத்தின நான் உன்னை நடத்தாமல் இருப்பேனோ? உன்னுடைய கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன். உன்னுடைய ஆமேன் சோத்திரம் எல்லாம் மாற்ற அவரால் ஆகும். முதல் குறிப்பு என்ன தியானிச்சுட்டு இருக்கிறோம்? ரைட் பிரேயர், சரியான ஜெபம். அதில் நன்றி கலந்திருக்கும், விண்ணப்பம் இருக்கும், வேண்டுதல் இருக்கும். அடுத்து இரண்டாவது குறிப்பு, தொடர்ந்து வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பீஸ் ஆஃப் காட் ரொம்ப முக்கியங்க. இந்த பீஸ் ஆஃப் காட் இருக்கு பாத்தீங்களா? இதுல நம்ம தெரிந்து கொள்ளலாம் காட்ஸ் வில். தேவ சித்தத்தை எப்படி கண்டுகொள்ளலாம்? உங்களுக்குள்ள ஒரு பதற்றம், பயம் எடுக்கிற பிரயாசத்தில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே கைவிட்டுருங்க. அது வில் ஆஃப் காட் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எடுக்கிற முடிவில் பீஸ் ஆஃப் காட், அந்த ஒரு சமாதானம் இருக்கும். ஆனால் எடுக்கிற முடிவு பெரிய பெரிய முடிவாக இருக்கும். கவலைப்படாதீங்க. ஒரு பீஸ் ஆஃப் காட் இருந்துச்சுன்னா, அந்த சமாதானம் இருந்துச்சுன்னா, அது வில் ஆஃப் காடுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமாதானம் ரொம்ப முக்கியம். இது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இந்த வரி இருக்கு பாத்தீங்களா, இந்த கவலை, அது ஒரு யுத்தம் மாதிரி, ஒரு பேட்டில். நம்ம போய் கத்தி வச்சு ஈட்டி வச்சு சண்டை போட்டால் தான் சண்டை நினைக்கக்கூடாது. இந்த வரி ஸ்பிரிச்சுவல் பேட்டில், ஆவிக்குரிய யுத்தம். பேட்டில் ஃபீல்டு என்ன அப்படின்னா, அந்த வரி தான் நமக்கு ஒரே பிரச்சனை. மன கலக்கத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார விடாது. குட்டியை இழந்த கரடி மாதிரி, சிங்கம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார முடியாது அவங்களால. ஏன்னா இழப்பு, ஒன்றும் நடக்கலை, காரியம் வாய்க்கலை, பெரிய தேவைகள், இடத்தை நினைச்சு, பொருளாதாரத்தை நினைச்சு, வியாதியை நினைத்து, எல்லாம் ஒரே குழப்பங்க. இருதயத்தில் இப்படிப்பட்ட குழம்பி வந்திருக்கு. தேவ சபையே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். பல நேரங்களில் என்னை போட்டு ஆண்டவர் உருட்டுறாரு அப்படின்னா நான் புரிஞ்சுக்குவேன், சபையோட நிலைமையும் அதுதான். அதனால தான் அந்த உணர்வை எங்களுக்குள்ளே திணிச்சிருவார் சில நேரத்தில். இல்லாட்டி இப்படி உணர்வு பூர்வமாக பேச முடியாது. அடியானை உடைக்கிறார்னா சபை உடைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்போது புரிஞ்சுக்குவேன், ஜனங்கள் இன்னைக்கு இந்த வாரம் இப்படிப்பட்ட நிலைமையோடு தான் வர்றாங்க, கர்த்தர் என்னை உடைக்கிறார் என்று நான் புரிந்து கொள்வேன். அல்லேலூயா. ஆமே. இப்படிப்பட்ட உடைந்து போய் நிலை குலைந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்கள் இருதயையும் சிந்தையும் கர்த்தர் காத்து கொள்வாராக. ஆமென். இந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். அதை இன்னைக்கு நிறைய பேர்னால ஹேண்டில் பண்ண முடியல. நம்முடைய சிந்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆட்டிடியூட், மனப்பாங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மனது அது சலசலப்பாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. தொழில் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது, எல்லாமே ஃபெயிலியர். ஆக ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ப்ரேயர், செகண்ட் ஒன் ரைட் திங்கிங். அந்த தாட் இருக்கு பாருங்க, அந்த சிந்தனை மண்டலத்தை நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு யுத்த களம், பேட்டில் ஃபீல்டு. அதான் ஒரி. இது ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். கரெக்டாக ஜெபம் பண்ணால்
கரெக்டான தாட்டை வந்து ஆண்டவர் நமக்குள்ளே வைப்பார். அதை தான் இப்போ எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 6-7 சேர்ந்து வாசிக்க. ரைட் ப்ரேயர் இருந்துச்சுன்னா ரைட் திங்கிங் இருக்கும். ரைட் ப்ரேயர் இல்லாததுனால திங்கிங், தாட்ஸ், ஆட்டிடியூட் எல்லாமே டேமேஜ், டெஸ்ட்ராய் ஆயிடுது. இப்போ 6-7 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இப்போ இந்த சிந்தையை காத்துக்கொள்ளணும். பிரதர், சிஸ்டர், ஒரு நாளைக்கு புதுசாக சிந்திக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 6500 தாட்ஸ் வருமா? 6500 தாட்ஸ் நமக்குள்ளே வரும். இந்த தாட்ஸ் எதை பற்றி இருக்கணும் அப்படின்னா, இந்த வேதத்தை பற்றியும் வேதத்தின் காரியங்களே இருந்துச்சுன்னா நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமது சிந்தைகளை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 6500 தாட்ஸ் இருக்கு. அதை என்கேஜ் பண்ணிட்டோம்னா நீங்கள் ரீல்ஸை கூட ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது. 6500 தாட்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரீல்ஸ் ஒழுங்காக பார்ப்பீங்க. நீங்கள் ரீல்ஸ் கூட எப்படி பார்ப்பீங்க? அப்புறம் தூக்கி வச்சிருவீங்க. ஏன்னா சேச்சுரேட்டட், அதுக்கு மேலே உள்ளே போகாது. அவ்வளோதான். ஒரு நாளைக்கே எவ்வளோ தான் ஸ்டோர்டு? 6500 தாட்டு தான். ஆகவே தான் படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது. ஏன் படிக்க முடியல? கண்டதையும் பார்க்குறது, டிவியை பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, ஐபேடை பார்க்குறது, ஃபோனை பார்க்குறது. அப்புறம் இதை பார்த்தா 6500 6000 போயிடும். வெறும் 500 தான். அது எங்கே உள்ளே ஏறும்? இதனால தான் பிரச்சனை. ரீல்ஸ் பார்க்காதீங்கன்னு ஏன் சத்தம் போடுறோம்? உங்கள் சிந்தனை மண்டலம் ஃபுல்லாக நிரம்பிடுது. இருதயத்தின் நிறைவினால் இருதயம் ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு. இருதயம் நிறைஞ்சிருச்சு, சிந்தனைகள் நிறைஞ்சிருச்சு. இப்போ வாய் பேசுகிறது எது தான்? பார்த்த ரீல்ஸ். அதை எப்படி வளர்த்துறது, இதை எப்படி தயாரிக்கிறது, இதே தான் பேச்சு. ஏன்? எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் உள்ள ஸ்டோர்டாக இருக்குது. சிந்தனைகள் ரீல்ஸ்னால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இருதயம் ரீல்ஸ்னால் நிரப்பப்பட்டிருக்கிறது. வாய் எதை தான் பேசும்? ரீல்ஸை தான் பேசும். இன்றைக்கி சமூக ஊடகங்களினாலே இளம் தலைமுறைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்? எல்லாருமே தான் அதிகமாக பாதிக்கப்படுறோம். வயசானவங்க தான் அதிகமாக யூடியூப் பார்க்குறாங்களாம். ரீல்ஸ் பார்க்குறது வாலிபர்களோட அதிகமாக பார்க்குறது யாரு தான்? ஏன்? டைம் போக மாட்டேங்குது. டைம் போக வைக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. நல்ல திறன்களை இழந்து விடுகிறார்கள். தேவஜனம் கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ரைட் ப்ரேயர் எதை கொண்டு வருது? ரைட் திங்கிங். சரியாக யோசிக்கிறீர்கள். நீங்கள் சரியான ஜெபம் பண்ணாததுனால, தோத்திரம் பண்ணாததுனால, சோத்திரம் ஆத்திரமும் எல்லாம் கறந்து வந்துடுது. சிந்தை முழுவதும் பார்த்தீங்கன்னா பலவித எண்ணங்கள். ஆண்டு நம்மோடு தீர்க்கமாக பேசி கொண்டிருக்கிறார். தேவஜனம் சிந்தனை மண்டலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், என்ன யோசித்தேன் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி அனலைசிஸ் பண்ணணும். கோத்ரூ பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்கள் பேச்சாக வரும். எதை பேசுகிறீர்களோ அது உங்களுடைய பழக்க வழக்கமாக மாறிடும். உங்கள் பழக்க வழக்கம் கேரக்டராக மாறிடும். கேரக்டர் லைஃப் ஸ்டைலாக மாறிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை தாங்க எல்லாத்துக்கும் மூல வேர், ஆணி வேர்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை. எதை சிந்திக்கிறோமோ வாய் பேச. அவசரப்பட்டு பேசினா பொய் நினைக்காதீங்க, அதான் உண்மை. எல்லாம் உள்ளே இருக்கு. சண்டை போடுறப்ப வெளியே வருதுன்னா அப்படி வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அது பொய் நினச்சிடாதீங்க, அதுதான் உள்ளே இருந்திருக்கு. இதுதான் உண்மை. ஆக எதை நினைக்கிறோமோ அது வாயில் வரும். கொஞ்ச நாள் இந்த வாய்மொழி என்ன ஆகும் அப்படின்னா கேரக்டராக மாறிடும், பழக்க வழக்கங்களாக மாறிடும். கெட்டதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் கெட்ட வார்த்தை வரும், கெட்ட செயல்கள் வரும், கெட்ட குணம் வரும். கெட்ட குணம் பார்த்தீங்கன்னா கெட்ட வழிக்கு நேராக நடத்திடும். நீங்கள் ட்ரெயினில் அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினீங்கன்னா ஸ்டாண்டிங்கில் வந்து நிற்பாங்க. உங்களுக்கே இடம் கிடைக்காது. சொல்லுவாங்க இப்படி இப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? கொஞ்சம் தள்ளிக்க விடுங்க. கொஞ்சம் தள்ளி இடம் உட்கார்ந்தா வந்து லைட்டாக ஒட்டிக்கிட்டு உட்காருவாங்க. போக போக என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் நெருக்கி நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, படுத்துக்கிட்டா அப்படிம்பாங்க. அப்போனா நீ எந்திரிச்சு நில்லு. இப்படி தாங்க பாவம்
எல்லாம் உள்ளே பிரவேசிக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் இடம் கூட உள்ளே வந்து 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 பார்த்தீங்கன்னா சிந்தனை மண்டலத்தை ஆளுகை செய்யும், உங்கள் சொற்களை ஆளுகை செய்யும், உங்கள் செயல்களை ஆளுகை செய்யும், உங்களுடைய பழக்க வழக்கங்களை ஆளுகை செய்து தவறான வழிக்கு திருப்பிடும். இதுதான் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுலடிகள் சொல்லுவார், சிந்தனைகளையும் இருதயத்தையும் காத்து கொள்ளுங்கள். ரைட் ப்ரேயர், ரைட் திங்கிங். சோத்திரம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ரைட் திங்கிங்கை எப்படி நம்ம மெருகேற்றலாம் பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8 பண்புகளை உள்ளே அங்கே சொல்லியிருக்கிறார். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே என்ன செய்யணுமா? இந்த தாட்டுக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். புண்ணியம், சத்தியம், புகழ், நற்கீர்த்தி, அன்பு, ஒழுக்கம், டிசிப்ளின், இதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க. 2வது இந்த குறிப்பை ரொம்ப அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ரைட் திங்கிங், சரியானவைகளை சிந்திங்க. தேவையில்லாத எண்ணம் வந்துதான் அப்பாலே போ. யார்கிட்ட பேசுகிறேன்னு யாராவது கேட்பாங்க. ஆதி பரிசுத்தவான்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, யார்கிட்டயா பேசுகிறீங்க? தேவையில்லாத எண்ணம் வந்துடுச்சு, பிசாசை விரட்டி விட்டேன் அப்படிமா. தேவையில்லாத சிந்தனைகள், ஒழுங்கினமான காரியங்கள், சத்தியத்துக்கு எதிரானவைகள், கற்பை கெடுக்கிற காரியங்கள், உங்கள் சாட்சியை கெடுக்கிற காரியத்தை என்ன செஞ்சிடணும்? விட்டு விலகிடணும். நற்கீர்த்தி எது, உங்களுக்கு எது புண்ணியம், புகழ், அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. 4 பிள்ளை பெற்றோன்னே தான் இவரை ஏன் கட்டினேன்னு யோசிக்கிறது. அது தப்பு இல்லை. கெட்டுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். பிள்ளைகளும் பிறந்தாச்சு, அது ரைட் திங்கிங் இல்லை. இனி தொடர்ந்து என்ன, அதை தான் யோசிக்கணும். நான் சொன்ன ஏற்கனவே இந்த கவலை இருக்குது பார்த்தீங்களா, கடந்த காலத்தை நினச்சே நம்மை நொந்து கொள்ளும். கடந்ததை மறந்து விடு. ஆமென். கர்த்தர் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோத்திரம். பிறந்த வீட்டை நினச்சி சிலர் துக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. புகுந்த வீட்டை நினைத்து துக்கப்பட்டிருக்கலாம். அல்லது இன்றைக்கு நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் தொழில், வருமானம், ஜாப் செக்யூரிட்டி இல்லாதது, எதிர்காலத்தை நினைச்சு புலம்பி வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு புதியவைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. இது விசுவாசித்தா நடக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கடந்ததை விட்டுவிடு, நடந்ததை நினைத்து புலம்பாதே. கர்த்தர் புதியவைகளை கர்த்தர் செய்வார். ஆமென். அடுத்து ரைட் லிவிங். ரைட் லிவிங், ரைட் ப்ரேயர், ரைட் திங்கிங், ரைட் லிவிங். 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும், கற்றும் அடைந்தும், கேட்டும் கேட்டும், கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, அவைகளையே செய்யுங்கள். செய்யுங்கள். ஹாபிட்டா இருக்கணும். லிவிங். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் சரியானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும். சொல்கிறது ஒன்று, செய்யறது ஒன்றா இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அநேக காரியத்தில் இடறுகிறோம், உண்மைதான். ஆனால் சரிப்படுத்திக்கணும். விழுந்தா தப்புன்னு நினச்சிடக்கூடாது. விழுந்தாதான் தெரியும் அதனுடைய வலி. விழுந்தா அதில் எவ்வளோ பாடு இருக்குன்னு தெரியும். எழுந்திருக்குன்னு தோணணும். எழுந்திருச்சா இப்படி விழுந்தா இவ்வளோ வலி வரும்னு சொல்லி விழுகிறவர்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். தோல்விங்கிறது நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. தோல்வியிலேயே உட்கார்ந்துடக்கூடாது, எழுந்து நிற்கணும், வாழ்ந்து காமிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சிலோட தீர்க்கமாக பேசுகிறார். நீங்கள் அநேகருக்கு முன்பாக ரைட் ப்ரேயர் நீங்கள் செய்கிறவளா இருந்தால் உங்களுடைய திங்கிங் ரைட் திங்கிங்காக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென்.
செய்யுங்கள், இவைகளையே செய்யுங்கள். என்னிடத்தில் கற்றும் என்னிடத்தில் அடைந்தும் கேட்டும் கண்டும். இவரிடத்தில் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. பவுலடிகளுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை இங்கே சொல்றார். இதெல்லாம் அனுபவபூர்வமாக எழுதி வச்சிருக்கிறார். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். இவருக்கு என்ன பிரச்சனை? போகிற வழியெல்லாம் அடிப்பாங்க, இவரை உதைப்பாங்க, இவரை சிறை பிடிப்பாங்க. இப்படின்னு என்னது? ஒரே ப்ராஃபிட்டுங்க. இப்படி யாராவது ப்ராஃபிட் சொல்கிறாங்களா? இன்னைக்கு ப்ராஃபஸியை இப்படி சொன்னால் ஏற்றுக்குவோமா? உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுதுங்க, நிறைய பிரச்சனை இங்கே சிக்க போகிறீங்க, இப்படிலாம் சொன்னால் ஏற்று. இவருக்கு ஃபுல்லாக ப்ராஃபஸி எதுனா? உனக்கு கட்டு இருக்கு, உனக்கு உபத்திரம் இருக்கு, எல்லாம் நீ போகிற இடத்துலலாம் உனக்கு உபத்திரம், உன் வாழ்வு முடிவு பயங்கரம் அப்படிங்கிறான். இவர் பார்க்குறாரு, போகிற இடத்துல எல்லாம் ப்ராஃபஸி இதுதான். அந்த ப்ராஃபஸியை பரிசுத்த பவுலடிகளார் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். இப்படிலாம் சொல்றாங்க. ஆகிலும் 24 வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படு, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. என் ஜீவனையும் நான் அருமையாக எண்ணேன். வாழ்ந்து காமிச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஜீவனை ஒரு பொருட்டா எண்ணலைங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் நான் குறித்து கவலைப்பட்டேன். எல்லாம் பிராக்டிக்கல் லைஃப். பிலிப்பு சபைக்கு எழுதுறார். ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து கடிதத்தை வடிவமைக்கிறார். பிலிப்பு சபையாரே, இப்போ நான் இருக்கிறது கூட சிறைச்சாலையில் தான் எழுதுறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்னை போல சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஆகில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். சொல்ல முடியுமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் வலதுகளை சேர்த்து 3 விஷயம் சொல்ல போறோம். ஆமென். ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் விசுவாசத்தோடு. ஆமென். உங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகிறதா இருக்கலாம், உங்களுடைய அகாடமிக் இயர் நெக்ஸ்ட்டு உங்கள் பிள்ளைகளுடைய பப்ளிக் அகாடமிக் இயராக இருக்கலாம். ஆமென். சோத்திரம். வீடு கட்டுறதா இருக்கலாம், இடம் வாங்குறதா இருக்கலாம், புதிய தொழிலாக இருக்கலாம். எவைகளையும் குறித்து கவலைப்படாதீங்க. வியாதியோ பிரச்சனைகளோ பொருளாதாரம் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென்.